நம்ம இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அடுத்தா பார்க்க போகிறது ரீப்ளேஸ் கலர் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த ரீப்ளேஸ் கலர்னால் என்ன யூஸ்னா, இமேஜில் இருக்கக்கூடிய ஓவரால் ஒரே கலரை நம்ம வேறு கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். இதுக்கு முன்னால் இந்த ரீப்ளேஸ் விண்டோ பார்த்துருக்கீங்க. எங்கேன்னா செலெக்ஷன் மெனுவில் கலர் ரேஞ்சில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாடல் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஐ ட்ராப்பர், ஆட் ஐ ட்ராப்பர், சப்ஸ்ட்ராக்ட் ஐ ட்ராப்பர். இமேஜில் என்ன கலர் செலக்ட் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஃபசினஸ்ங்கிறது இந்த செலக்ட் ஆகக்கூடிய ஏரியாவை நிர்ணயிக்கிறது. அடுத்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற கலரை நம்ம ஹியூ சேச்சுரேஷன் பண்ணிக்கக்கூடிய ஏரியா, அதோட ரிசல்ட் கலர் இங்கே டிஸ்பிளே உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த கலர் செலக்ட் பண்ணிக்குவோம். ஆடு ஐ ட்ராப்பர் எடுத்துக்கிட்டு கலர் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அங்கெல்லாம் நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இமேஜ் மேலே நீங்கள் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது இந்த ஒயிட் ஸ்பேஸில் வச்சும் நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க இல்லையா, ஏரியா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இங்கே கலர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக தெரியுது உங்களுக்கு. இங்கே நம்ம மாற்றின கலர் இமேஜாக தெரியுது. எனக்கு ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருந்தது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரிவியூ உங்களுக்கு மாறி, இதுதான் ஒரிஜினல் இமேஜ். இப்போ நம்ம மாற்றின இமேஜ் இப்படி இருக்குது. ஓகேங்களா. இங்கே கூட இருக்கக்கூடிய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ ஐட்ராப்பர் ஆடில் இருக்கோம். அதுவே நம்ம ஐட்ராப்பர் சப்ஸ்ட்ராக்டாக மாற்றினோம்னா கீபோர்டில் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஐக்கான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட் ஐட்ராப்பராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணிங்கன்னா கலர் வேல்யூ உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா. கலர் ஆட் பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆல்ட் கீ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஐட்ராப்பராக அதே மாறிக்கும். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா. ரீப்ளேஸ் கலர்.